இந்த இடமே சூப்பரா இருக்கு. அது மழை வேற பெய்யுது, சூப்பரா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து நாங்கள் தங்கியிருக்க ரிசார்ட், இதான் ரிசப்ஷன். ஸோ வாங்க மாடிக்கு போகலாம். நாங்கள் வந்து ஆக்சுவலி நெக்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம வந்து இப்போது உள்ளே போகலாம். ஸோ வந்து நான் சுற்றி காட்டுறேன் என்னோடய ஹோட்டல் ரூமை. இதை பாருங்கள், இதான் பீரோ. ஸோ வந்து இது வந்து திறந்தா வந்து நல்ல வியூ கிடைக்கும். அப்புறம் இது வந்து இங்கே வந்து காஃபி, அப்புறம் பிளாக் டீ போடுறதுக்கு சுகர், அப்புறம் பால் பவுடர், அதை கலக்கிறதுக்கு ஒரு மக்கு, 2 கிளாஸ் வந்து தண்ணியை சூடு பண்ணுறதுக்காக இது வச்சுருக்காங்க. அப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாத்ரூம். பாருங்கள், துணியை தொங்க போடுறதுக்கு கைசர், மிரர், அது வந்து வாஷ் பேஷன், திங்ஸ் வைக்கிறதுக்கு டாய்லெட், அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ், இதெல்லாம் கையை துடைக்கிறதுக்கு ஹேர் ட்ரையர்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா, செம்மையாக இருக்குது. அப்புறம் அங்கே வந்து ஷாம்பூ. இங்கே வந்து லேண்ட்லைன் வச்சுருக்காங்க. இதில் தெரியுதா 111 நம்ம வந்து இதில் போட்டு ஃபோன் பண்ணோன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் போகும். 9ன்னு போட்டு ஃபோன் அடித்தா அது ரிசப்ஷனுக்கு போகும். ஸோ வந்து இதுதான் எங்களோட ரூம். ஸோ பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து கேங்டாக் மார்க்கெட். நாங்கள் வந்து இப்போது கேங்டாக்லேருந்து நாங்கள் இப்போது வந்து சைட் சீயிங் பார்த்துட்டு நாங்கள் பெர்லிங் போகிறோம். அங்கே போகிற வழியில் தான் இதை பார்த்தேன். சூப்பராக இருக்குல்ல. இங்கே வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹிந்தியே தெரில எனக்கு. ஐயோ 2 வார்த்தையை வச்சு சமாளிச்சிட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து கேங்டாக்லேருந்து கிளம்பி இப்போ நாங்கள் வந்து போகிற வழியில் சில இடத்துலாம் பார்த்துட்டு பெல்லிங் போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இந்த இடம் பேர் ஈஸ்டர் ஆம்பர். சரி, ஈஸ்டர் ஆம்பர். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது ரப்பாங்கில் இருக்கோம். இது வந்து சவுத் சிக்கிம். இது வந்து 2100 மீட்டர்ஸ். பாருங்க, சூப்பராக இருக்கு. இந்த இடமே சூப்பராக இருக்கு. இங்க என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க எழுதிருக்கு. இந்த இடமே சூப்பராக இருக்கு. அது மழை வேற பெய்யுது, சூப்பராக இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஒரு புத்திஸ்ட் இடத்துல இருக்கோம். காமிக்கிறேன். இங்கே பாருங்க, ரவாங்களா. நீ இங்கே பாருங்க, ஏதோ எழுதியிருக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. ஸோ அப்போ வாங்க உள்ளே போகலாம். செம ஃபாகாக இருக்கு, காமெடியா சூப்பராக இருக்கு. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இங்கே பாருங்க, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போது இங்கே வந்து ஒரு மினி
ரொம்ப மினி மியூசியம் மாதிரி ஏதோ இருக்குது, காமிக்கிறேன். செமையாக மழை வேற பெய்யுது, ஜில்லியாக இருக்குது. அங்கே பாருங்க ஒரு புத்தா படுத்துன்னு இருக்கிற மாதிரி பாருங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. அங்கே ஏதோ கல் மாதிரி இருக்குது, அங்கே ஏதோ ஸ்வான் மாதிரி இருக்குது பாருங்க, ஸ்வான். சுற்றி நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. அங்கே பாருங்க புத்தா பேக் சைடு இருக்காங்க. இங்கே இந்த சைடு ஒரு ஸ்வான் இருக்குது, அந்த சைடு ஒரு ஸ்வான் இருக்குது. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டர் ஃபாலே ஃபவுண்டைன் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. இங்கே பாருங்க ஃப்ராக்லாம் புத்தாவை பாருங்க பாருங்க. நான் உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கு. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ஒரு புத்தா மியூசியம்குள்ளே வந்திருக்கோம். அதே இடத்துல தான் இருக்குது பாருங்கள். அந்த காலத்து காசு போல. மியூசியம் பார்க்கறதுக்கு தான் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு, ஆனால் உள்ளே எல்லாமே இருக்குது. ஸோ நாங்கள் போகலாம், நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபோட்டோ கேலரி. இங்கே பாருங்கள், ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போது நம்ச்சி சார்தாமுக்கு வந்திருக்கோம். அதில் வந்து 4 முக்கியமான கோவிலுமே இருக்குது, ப்ளஸ் 12 ஜோதிஸும் இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கஞ்சன்ஜங்கா இருக்குது, அதுக்கப்புறம் பாருங்கன்னா ஒரு சிவா ஸ்டாச்சு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான 4 கோவிலுமே எங்களுக்கு இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ we were fortunate to visit this today in Namchi. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ரோஸ் கார்டன் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் ப்ளூ கலர்